ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாகிஸ்தான் vs கனடா. ஸோ மேட்ச் நடக்கக்கூடிய இடம் வந்து சேம் கிரவுண்ட் தான். இந்தியா பாகிஸ்தான் ஆடினா சேம் நசோ கவுண்டி ஸ்டேடியம். அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா பங்களாதேஷ் ஆடின மேட்சும் தான். கடைசியில் பார்த்துருப்பீங்க, கேசவ் மகாராஜ் வந்து பவுல் பண்ணி விக்கெட் எடுத்து தோற்றுருப்பாங்க பங்களாதேஷ், சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ 100 ரன் அடித்தாலே போதும்னா சேம் கான்செப்ட் தான். பவுலர்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் எடுக்கணும். ஸோ நேற்றுமே நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஆடல் மாக்ரம், இந்த மாதிரி ஹென்ட்ரிக்ஸ், இந்த மாதிரி பிளேயர்ஸ் எடுத்ததுக்கு பதிலாக ஒரு மிடில் ஆர்டர் பேட்ரு, ஒரு முகமதுல்லாவோ, அப்படி இல்லாட்டி டேவிட் மில்லர், அப்படி இல்லாட்டி இங்கே பவுலிங்கில் கேசவ் மகாராஜ் இப்படி எடுத்திருந்தாலே பெரிய வின்னுன்றது கிடச்சிருக்கும். ஆவரேஜ் ரிசல்ட்டாக மாறிச்சு. ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலர்ஸ் எடுத்தால் போதும். அதிலே கேப்டன் ஸ்குவாட் மாற்றி மாற்றி போட்டால் கிராண்ட் லீக் கிட்ட போகலாம். விக்கெட் கீப்பர்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. 2 கேட்ச் பிடிப்பாங்க. ரிஷப் அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். ரிஷப் பண்ட் அப்படி தான், ஒரு 3 கேட்ச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஓரளவுக்கு வந்து பேட்டிங்கும் நல்லா ஆடினார். நேற்றுக்கு மேட்ச்சில் ஆடல் மாக்ரம் வந்து அதிகமான லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருப்பார், பவுல் பண்ணுவார்னு எதிர்பார்த்தது. பட் கேசவ் மகாராஜ் தான் தூக்கி போட்டு விக்கெட் எடுத்தார். ஸோ கிட்டத்தட்ட அதேமாதிரி ஸ்லோவாக போடக்கூடிய ஒரு பிளேயர் தான் இமாத் வாசிம். ஸோ ஸ்பின்னர்ஸும் கொஞ்சம் இம்பார்ட்டனாக இந்த மேட்ச்சில் இருக்கலாம். ஓவரால் பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலர்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ பார்ப்போம், எந்த டீம் வேணால் இந்த கிரவுண்டில் பீட் பண்ணலான்றதுக்கு எல்லா மேட்சுமே போயிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி தான் வந்து இந்த கிரவுண்டு பிஹேவ் பண்ணுது. ஸோ பார்க்கலாம் ஃபுல் டீட்டெயில்ஸ். 22வது மேட்ச்சு. ஸோ இந்த மேட்ச் கனடா vs பாகிஸ்தான். 11th ஜூன் 8 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. தொடர்ச்சியாக மேட்சஸ் வந்து இந்த கிரவுண்ட் நடத்துகிறாங்க. ரொம்ப ஸ்லோ டவுனாக இருக்கும். இனிஷியலாக அடிக்க போனாலுமே அவுட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் பேட்டர் தான் வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரம் கார்டாகவே இந்த கிரவுண்டில் நடக்கக்கூடிய மேட்சஸில் இருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நடத்தின எல்லா மேட்சுமே லோ ஸ்கோரிங் கேமாக தான் போயிருக்கு நசோ கவுண்டி ஸ்டேடியமில். ஸோ பார்க்கலாம் ஃபுல் டீட்டெயில்ஸு. குபேரா ஃபேண்டசி ஆப்பு 0% GST. ஸோ கிவ்அவேவும் ஒவ்வொரு மேட்ச்சுக்குமே கொடுக்குறாங்க. இந்தியா பாகிஸ்தான் கிடையாது, எல்லா மேட்ச்சுக்கும் கிவ்அவேவும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ டியோவில் ஒரு பிளேயரை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் தான். லாஜிக்கலாக நீங்கள் யோசிச்சிங்கனாலே போதும். ஒரு சில பவுலர்ஸ் வந்து ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்ப மட்டும் விக்கெட் எடுப்பாங்க, செகண்ட் பவுல் பண்ணுறப்ப விக்கெட் எடுக்க மாட்டாங்க. ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸுமே கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ முஸ்தபிசூர் ரஹ்மான் வந்து இதுவரையே சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஆடினதில் நேற்றுக்கு மேட்ச் சேர்த்து 4 மேட்ச்சில் ஒரே விக்கெட் தான் எடுத்திருக்காரு. அவர் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக ஒரு ரெக்கார்ட் கிடையாது. ஸோ அதையுமே வந்து நான் மென்ஷன் பண்ணி போன மேட்சோட வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதை வச்சு கொஞ்சம் கெஸ் பண்ணி இந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனலான்னு செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஃபேக் சேனல்ஸ் எதுவும் ஜாயின் பண்ணிடாதீங்க. இதுதான் வந்து கரெக்டான ஒரிஜினல் சேனல். அதேமாதிரி டீம் தரேன் அமௌண்ட்டுன்னு கேட்டால் எங்கேயுமே கொடுக்காதீங்க. உங்கள் டீமை வச்சு ப்ளே பண்ணுங்கள். அதான் நான் இப்போயே சொல்கிறது. இல்லை ஃப்ரீயாக டீம்ஸ் கிடச்சா அதை வச்சு ஆல்டர் பண்ணி கூட ப்ளே பண்ணுங்கள். அமௌண்ட் கொடுத்து டீம் வாங்குறது ரொம்ப வேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக யாரும் அந்த தப்பை பண்ணாதீங்க. ஃப்ரீ டீம்ஸை பயன்படுத்துங்க, உங்களோட டீம்ஸை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ வின்னிங்ஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணி தான் இருக்கோம். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எப்படி ப்ளே பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியும். இன்ஸ்டால் பண்ணாத ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி குபேரா ஃபேண்டசி ஆப்புக்கான வின்னிங்ஸும் நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஈஸியாக வந்து வின் பண்ணலாம். ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணாலே போதும் குபேரா ஃபேண்டசி ஆப்பில். ஸோ கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நல்ல வின்னிங்ஸ்ன்றது கிடைக்கும். ஸோ 2K ஃபேண்டசி அப்புறம் கூட பயன்படுத்திக்கோங்க. ஸோ கரெக்டான டெலகிராமை மட்டும் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன். அதேமாதிரி எங்கேயுமே அமௌண்ட்டு கொடுத்து ஏமாந்துடாதீங்க. நீங்களே உங்கள் டீமை க்ரியேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வின் பண்ண முடியும். ஸோ ஒரிஜினல் சேனலான்னு செக் பண்ணி விக்கெட்டே எடுக்கலை. ஸோ கட்டர்ஸ் போட்டாலும் அவருக்கு விக்கெட் கிடைக்கல. இந்த விக்கெட்டை பொறுத்தவரையும் நல்ல பேஸில் போடக்கூடியவங்களுக்கு செம்மையாக விக்கெட்ஸ்ன்றது கிடைக்கும். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். கனடா vs பாகிஸ்தான் கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக தான் இருக்கும். சாதாரண மேட்சாக இந்த மேட்சும் போகாது. ஸோ சேஃப் டீமாக போகிறோம். ஒரு பெரிய டீமுக்காண்டி டீம் எடுக்கிறோன்னு எடுத்தே வந்து மோஸ்ட் ஆஃப் த வந்து டீம்ஸ் ஃப்ளாப் ஆகுது. ஸோ ரிஸ்க் எடுங்க. கண்டிப்பாக டாப் ஆர்டரை வந்து ட்ராப் பண்ணுங்கள். எவ்வளோ பர்சன்டேஜ் பிக் பண்ணியிருந்தாலும் ட்ராப் பண்ணி மிடில் ஆர்டரை உள்ளே ஆட் பண்ணுங்கள். லோ பர்சன்டேஜ் யாருன்றதை ட்ரிம் கார்டை வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நானும் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து வின் பண்ணலாம். கடைசியாக நடந்தால் 2 மேட்சுக்கான ஸ்கோர் கார்டை பார்ப்போம். இதிலே உங்களுக்கு ஐடியான்றது கிடைக்கும். மீடியம் பேசர்ஸ் தான், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. பட் ஹென்ரி கிளாசன் மிடில் வந்து நல்லா ஆடினார். அதே மாதிரி இங்கே ஹிடாய் மிடில் வந்து ஆடினார். முகமதுல்லா ஸோ 20 ரன் அடித்தாலே பெரிய விஷயம் தான். இங்கே 2 பேர் டேவிட் மில்லரும் ஹென்ரி கிளாசனும் மிடில் வந்து நல்லாவே ஹிட் பண்ணாங்க. சேம் இந்த சைடு பார்க்கலாம். ரிசர்வ் பண்ணிட்டு லக்லேயே ஒரு 4 கேட்ச் விட்டாங்க. அப்படி இப்படின்னு ஆடிட்டார். இங்கே இமாத் வாசிம் 15 ரன் ஸ்கோர் பண்ணார். ஸோ ஓவரால் பார்த்தோம்னா ஒரு 6 ஓவர் 7 ஓவருக்கு மேலே வரவங்க ஓரளவுக்கு ஆடுறதுக்கான சான்ஸ் அதிகம். மற்றபடி மீடியம் பேசர்ஸ் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டாமினேட் பண்ணியிருக்காங்க. இல்லை லக்கில் ஒரு கேசவ் மகாராஜ் டெத்தில் பவுல் பண்ணி ஒரு 2 விக்கெட் எக்ஸ்ட்ரா எடுத்தார். அப்படி இல்லாட்டி கேசவ் மகாராஜ் ஒரு விக்கெட் தான் போயிருப்பார். அவருக்கு விக்கெட் கிடச்சிச்சு டெத்தில் பவுல் பண்ணதுனால. ஓவரால் மிடில் ஆர்டர் பேட்ரு, அதுக்கப்புறம் பவுலருக்கு ரொம்ப சாதகமான ஒரு கிரவுண்டு. ஸோ
ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. டாப்பில் எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலுமே ஃப்ளாப் ஆகிறாங்க. விராட் கோலி ஃப்ளாப்பு, ரோஹித் சர்மா ஃப்ளாப்பு, குவிண்டன் டிகாக் ஃப்ளாப்பு, ஹேடல் மார்க்ரம் ஓரளவுக்கு டீசெண்டான பிளேயர் தான், அவர் தொடர்ச்சியாக ஃப்ளாப்பு. ரைசா ஹென்ட்ரிக்ஸ்க்கு என்ன நடக்குதுன்னே தெரில, அப்படி ஆடிட்டுருக்காரு. லிட்டன் தாஸ் ஃப்ளாப்பு. ஸோ ஆடின வரியே அந்த டாப் 3ல் எல்லோரும் ஃப்ளாப் ஆகிருக்காங்க. ஸோ எப்படி நம்ம ஆப்போசிட்டில் யோசிப்பாங்க, நம்ம மாற்றி யோசிச்சா க்ளோஸாக கிராண்ட் லீக்ஸ் போகலான்றதை பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாகிஸ்தான். ஸோ இப்போது இதில் ஸ்டார்டிங்லேயே நம்ம ட்ரம் கார்ட் பிக்ஸ் வந்து பார்ப்போம், லோ பர்சன்டேஜ் பிக்ஸ். இப்போ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கலாம். ரிஸ்வான் டபுள் ஆப்ஷன் எடுத்துக்கலாம், ஓகே. பாபர் அசாமை மோஸ்ட்லி எல்லாருமே பிக் பண்ணுவாங்க. உஸ்மான் கானை முன்னாடி இல்லாட்டி ஃபக்கர் ஜமானை முன்னாடி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இப்போது இந்த இடத்துல இவங்க ஹையஸ்ட் பர்சன்டேஜாக வருவாங்க. ஸோ செகண்ட் சேசிங் வந்தாங்கன்னா எல்லோரும் எப்படி கான்செப்டில் டீம் போடுவாங்கன்னா, பாகிஸ்தானோட பவுலர்ஸ் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இந்த டாப் 4 இல்லை 3க்குள்ளே வந்து மேட்சை முடிப்பாங்கன்ற கான்செப்டில் போவாங்க. அப்போது நீங்கள் இந்த மாதிரி ஹையாக பிக் பண்ணியிருக்க பிளேயர்ஸ் பேட்டர்ஸை கட் பண்ணி மிடில் ஆர்டர் பேட்டர்ஸை ஒரு இஃப்திகா அகமது, சதாப் கான மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இந்த சைடு இருக்கக்கூடிய பவுலர்ஸை நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கலாம். சனா, ஸோ இவருமே டீசெண்டாக ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஏன்னா யூஎஸ்ஏ மறக்கக்கூடாது, நட்பேக்கர் வேறு லெவலில் வந்து அவர் லெஃப்ட் ஆஃப் சீமர் தான். டாப்லேயே வந்து இனிஷியல்லே விக்கெட் எடுத்தார் ரிஸ்வான். அதே மாதிரி நடக்கிறது கூட சான்ஸ் இருக்கும். அப்போது இவர் ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார். ஸோ ஒரு டீசென்ட் பிக்காகவும் மாறலாம். ஸோ கார்டனு சூப்பராக வந்து பவுல் பண்ணார் லாஸ்ட் மேட்ச்சு. பட் பாகிஸ்தானுக்கு எதிராக இவரோட பவுலிங் எடுபடாது. ஏன்னா அவர் வந்து ரொம்பவே குத்தி பவுன்ஸ் போடுற மாதிரி, ரொம்ப ஸ்விங்குன்னு இல்லாமல் ஏதோ அன்ஈவன் பவுன்ஸில் வந்து அவர் விக்கெட் கிடைக்கிற மாதிரி இருக்குது. பட் லாஜிக்கலாக பவுல் பண்ணதுன்னு பார்த்தோம்னா சனா நல்லா பவுல் பண்ணாது. அதே மாதிரி ஹெலிங்கர், ஸோ இவருமே வந்து டீசெண்டான ஒரு பவுலிங்கை வந்து வெளிப்படுத்தினார். ஸோ இந்த 2 பேர் வந்து டீசென்ட் பிக்ஸாக மாறுவாங்க. ஸோ டாப்பில் வின் பண்ணுவாங்க ஒன் சைடாக சேசிங்கில் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க. அதுவே ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்பையும் பயங்கரமாக அடிச்சுடுவாங்க டாப்லன்ற மாதிரி. ஸோ அப்படியே ஒரு டீம் எடுத்துக்கலாம். இன்னொரு டீம் கண்டிப்பாக இஃப்திகா அகமது, அதுக்கப்புறமா சதாப் கானு, ஏன்னா எல்லா பவுலர்ஸையும் இங்கே மீடியம் பேசஸ் எடுத்துருவோம், அது வேறு. இஃப்திகா அகமது, அதுக்கப்புறமா சதாப் கானை, டாப்பில் உஸ்மான் கானோ பாபர் அசாமோ ஒரு ஃபக்கர் ஜமானுக்கோ பதிலாக ஆட் பண்ணுறப்போ அவங்க மிடில் வரப்போ நல்ல அட்வான்டேஜ்ன்றது அவங்களுக்கு கிடைக்கும் பேட்டிங்கில். சேம் இங்கே மோஸ்ட்லி இப்போது எல்லாருமே இங்கே பவுலர்ஸ் பாகிஸ்தான் பவுலர்ஸை எடுத்துருவாங்க. இந்த சைடில் 2 பேர் தான் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பேட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. கிரிட்டானோ, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரே பிளேயரு நம்மளோட ஸ்ரேயாஸ் மோவா, விக்கெட் கீப்பர். ஸோ இவங்க 2 பேர் தான் 2 மேட்ச்லையுமே 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸுன்றதை எடுத்துருக்கிறதுனால நல்ல ஒரு ரிதமில் இருப்பாங்க. காரணம் என்னென்னா இவங்க 2 பேருமே மிடில் ஆர்டர் தான். ஸ்பின்னையும் டீசெண்டாக தான் ஆடினாங்க, மீடியம் பேஸையும் டீசெண்டாக ஆடினாங்க. 2 மேட்ச் தொடர்ந்து நல்லா ஆடினவங்க 3ஆவது மேட்ச்சும் நல்லா ஆட முடியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கும் இருக்குது. ஸோ இந்த 2 பேர்த்தில் யாராவது ஒரு ஆள் எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம், இல்லை பர்சன்டேஜ் வைஸாக போனாலும் போகலாம். ஆனால் உறுதியாக அந்த 4 பேருமே வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம், தாக்கு பிடிக்கவே முடியாது. ஹேலிங்கர் ஹிட்ரு, ஸோ தேவைப்பட்டால் பவுல் பண்ணி விக்கெட்டும் எடுத்து கொடுக்குறாரு. ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பிக்காக நம்ம பார்க்கலாம். அதேமாதிரி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் சனா ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெத்தில் போட்டு கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து செகண்ட் பவுல் பண்ணனால அவர் விக்கெட் எடுக்க முடியல. இவர் நல்லா பவுல் பண்ணார், இவர் சரியாக பவுல் பண்ணால் விக்கெட் எடுத்தார், அவ்வளோதான் கான்செப்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் இந்த மேட்ச்சில் சனா ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்ப கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, செகண்ட் பவுல் பண்ணுறப்ப கூட ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்ரு. ஸோ ஹேலிங்கர் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பிக். காரணம் என்னென்னா மிகப்பெரிய ஒரு ஹிட்டரு, வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் மாதிரி தான் இருக்கார். அதே மாதிரி கார்டனும் வெஸ்ட் இண்டீஸ், அதுக்கப்புறம் ஜான்சனும் வெஸ்ட் இண்டீஸ் கைஸ் மாதிரி தான் வந்து இருக்காங்க, அமெரிக்கன்ஸ். ஸோ எல்லாருமே வந்து கனடா, அமெரிக்கா, அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் எல்லாம் பக்கம் தான். ஓவரால் பார்த்தோம்னா இந்த 3 பேர் வந்து முக்கியமான ஒரு ஹிட்டர்ஸாக இருக்காங்க. பட் ஜான்சன் ஸ்டார்டிங்லேயே வரதுனால அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஹேலிங்கரு, அதுக்கப்புறமா பார்த்தோம்னா கிரிட்டானு, நெக்ஸ்ட்டு ஷியாஸ் மோவா, இந்த 3 பேரோட பேட்டிங். இதில் ஹேலிங்கர் அதுக்கப்புறம் சனாவோட பவுலிங் இம்பார்ட்டன்ட். இவங்களோட ஸ்பின் அட்டாக்கில் விக்கெட் விழுமா அப்படின்றது கஷ்டம்தான். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்தோம்னா மோஸ்ட்லி பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து இந்த 4 பேர் தான். அதில் நசீம் ஷாவுக்கு நல்லாவே இந்த கிரவுண்ட் செட் ஆகும், ஹாரிஸ் ரஃப்க்கும் இந்த கிரவுண்ட் நல்லாவே வந்து செட் ஆகும். சயின்ஸ் ஆஃப் ரெடியாக நிறைய பேர் வந்து விக்கெட் வந்து எடுக்கலை லாஸ்ட் மேட்ச் அப்படின்னு யோசிப்பாங்க. பட் அவரோட குவாலிட்டி வந்து வேறு லெவலான ஒரு குவாலிட்டி. ஸோ கண்டிப்பாக நல்லாவே வந்து அதிக விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்கும். பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸ். செகண்ட் ஆப்ஷன்ஸாக நசீம் ஷா, ஹாரிஸ் ரஃபை பார்க்கலாம். ஹை ரிஸ்க்காக நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணால் இமாது வசீமாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்டர் வேண்டாம், ஸோ எந்த டீம்லேயுமே பேட்டர் வேண்டாம், ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலரையே வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவங்களால ஆட முடியல, டாப்பில் கஷ்டப்படுறத பார்த்துருக்கோம். எவ்வளோ பெரிய குவாலிட்டி பிளேயர்னாலும் அவுட் ஆகிறாங்க. இந்த சைடில் பெஸ்ட்டு பிக்ஸ்னால் இந்த 2 பேர் டீசெண்டாக ஆடிருக்காங்க. இவருமே வந்து ஒரு டபுள் ஆப்ஷனு.
சனா ஒரு டீசெண்டான ஆப்ஷன். கார்டன் ஃபஸ்ட் பவுல் பண்ணால் மேபி டெத்தில் பவுல் பண்ணுவார்னு கான்செப்டில் எடுத்துக்கோங்க. செகண்ட் பவுல் பண்ணால் வேண்டாம். ஸோ ஓவரால் பார்த்தோம்னா ஓரளவுக்கு டீசென்ட் பிக்ஸு இவ்வளோ தான். பாகிஸ்தான் இந்த மேட்ச் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க, அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. யூஎஸ்ஏ கூட தோற்றுருந்தாலும் இந்தியா கூட தோற்றுருந்தாலும் இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக ஜெயிப்பாங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. அந்த அளவுக்கு தான் இவங்களோட டாப் ஆர்டர் இருக்குது. யூஎஸ்ஏல ஓரளவுக்கு ஜான்ஸு சில பிளேயர்ஸ் வந்து டேக்கிள் பண்ணி ஆடினாங்க, பட் இவங்க ஆடுறது ரொம்ப கஷ்டம். இந்த 2 பேரை நம்பி தான் இருக்குது. இவங்களும் எப்படி ஆடுவாங்கன்றதில் டவுட்டுன்றது இருக்குது. ஏன்னா இதே கிரவுண்டில் நல்லா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட மீடியம் பேசர்ஸ் வந்து மிடில் போடுறப்போ ஜடேஜா ஃப்ளாப்பு, ஹர்திக் பாண்டியா ஃப்ளாப்பு, சூரியகுமார் யாதவ் ஃப்ளாப்னு மிடில் ஆர்டருமே ஃபுல்லாமே காலியானாங்க இதே கிரவுண்டில். அப்போது இந்த மிடில் ஆர்டர் வந்து ஆடுறது ரொம்ப கஷ்டம்தான். ஸோ ஓரளவுக்கு அப்படி யோசித்தோம்னா ஹேலிங்கர் 2 ஆப்ஷன் எடுத்துக்கலாம். சனாவும் ஓரளவுக்கு பவுலிங் போட்டு ஒரு விக்கெட் எடுப்பார். பேட்டர்ஸ் ஃபுல்லாக காலியாவாங்கன்ற ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்க பாகிஸ்தான் அப்படின்னா அவங்களோட கேப்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாமே நீங்கள் இங்கேயே கொடுக்குறது பெட்ரு. ஸோ அதுவும் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் 100 ரன் அடித்தா கூட திருப்பி பவுல் பண்ணி விக்கெட் எடுத்துருவாங்க. ஸோ பேட்டர்ஸ் கேப்டன் கேப்டன் போகிறத விட பவுலர்ஸ் கேப்டன் கேப்டன் போகிறது தான் வந்து பெட்ரு. ஸோ ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க மட்டும் இந்த ஃபக்கர் ஜமான் அதுக்கப்புறமா உஸ்மான் கான், பாபர் அசாம் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு பதிலாக ஒரு இஃப்திகா அகமது அதுக்கப்புறம் சதாப் கான் ஆட் பண்ணிக்கிறது பெட்ரு. இங்கே பெஸ்ட் ஆப்ஷன்ஸில் ஹேலிங்கர் ஓரளவுக்கு டீசென்ட் ஆப்ஷன், ஃபஸ்ட் பவுல் பண்ணால் சனா ஒரு டீசென்ட் ஆப்ஷன். இவங்க 2 பேரும் தாக்கு பிடிச்சி ஆடுவாங்களான்ற ஒரு கொஷின் மார்க் வருது. ஸோ பார்த்துக்குங்க. மற்றபடி லெஃப்டாக ஆர்த்தடாக்ஸு ஜினி ஜஃபர் அவங்களோட கேப்டன் நினைக்கிறேன் ஓரளவுக்கு வந்து போன மேட்ச் பவுல் பண்ணி விக்கெட் எடுத்தார். பட் எல்லா மேட்சும் அவர் விக்கெட் எடுக்கிறது கஷ்டம்தான். ஸோ பாகிஸ்தான்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் கேப்டன்ஷிப் கொடுங்க. கண்டிப்பாக ஒரு அப்செட்டில் நடக்க வாய்ப்பே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பாகிஸ்தான் ஜெயிக்க தான் வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் பாகிஸ்தான் டீமில் இருக்கவங்களே மாற்றி கேப்டன் நான் கொடுக்குறது பெட்ரு. ஸோ இதில் லெஃப்ட் ஆர்ம் பவுலரு அது ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்காதுக்காண்டி சொல்கிறேன். சனா வந்து லெஃப்ட் ஆர்ம் பவுலர், இவர் வந்து ஆர்த்தடாக்ஸு. மற்றவங்க 2 பேர் வந்து முக்கியமான பவுலர்ஸ் வந்து ரைட் ஹேண்ட் பவுலர்ஸ். இதில் லெஃப்ட் ஹேண்டர் பேட்டர்னு பார்த்தோம்னா ஓவராலே ஒரு பேட்டர் தான் இருக்கார். மற்றவங்க எல்லாருமே வந்து ரைட் ஹேண்ட் பேட்டராக தான் இருக்காங்க. ஸோ இமாத் வசீமோட ஸ்பெல் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பெல்லாக இருக்கும். நல்லாவே தூக்கி போடுவார். சின்ன டீம்ஸுக்கு எதிராக ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுல் பண்ணுறப்போ விக்கெட்டுன்றது நிறையாவே கிடைக்கிறதுக்கான சான்ஸுன்றது இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபுல் ஸ்டாட்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ ஸ்டாட்ஸ்ன்னு பார்த்தோம்னா வென்யூ ஸ்டாட்ஸ் மட்டும்தான், ஹெட் டு ஹெட் கிடையாது. ஸோ ரிஸ்வானோட ஸ்டாட்டுன்னு பார்க்குறப்போ ஒரு மேட்ச் ஆடினார், 45 பால் 31 ரன் வந்து அடித்தார். விக்கெட் கீப்பிங்கில் பாயிண்டே கிடையாது, அதையும் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பாபர் அசாம் ஒரு மேட்ச் 13 ரன் தான். இந்த கிரவுண்டில் அவங்க இப்போ தான் ஆடுறாங்க இந்தியா கூட. அதுக்கு முன்னாடி யூஎஸ்ஏ கூட வேறு கிரவுண்டில் ஆடினாங்க. உஸ்மான் கானு ஃப்ளாப்பு, ஒரு கேட்ச் பிடிச்சார். அதுக்கப்புறம் ஃபக்கர் ஜமான் அவரும் ஃப்ளாப்பு. இமாத் வசீம் 3 ஓவர் பவுல் பண்ணார், விக்கெட் எடுக்கல, ஆனால் ஒரு 15 ரன்னு. சதாப் கானு 4 ரன் தான் அடித்தார், பவுல் பண்ணலை. அடுத்து இஃப்திகா அகமது 5 ரனில் அவுட் ஆகிட்டார். பும்ரா பால் அவரால் எதிர்கொள்ள முடியல. ஹாரிஸ் ஷாஃப் 3 விக்கெட்டு, அதுக்கப்புறமா அமீர் 2 விக்கெட், நசீம் ஷா 3 விக்கெட், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஷாஹின் ஆஃப்ரிடி 1 விக்கெட். ஓவரால் அவங்களோட பவுலர்ஸ் தான் அதிகமான பாயிண்ட்ஸ், ஃபேண்டசி பாயிண்ட்ஸை எடுத்திருக்காங்க. அதனால் அவங்களுக்குள்ளே கேப்டன்ஷிப் கொடுக்கலாம். காரணம் என்னென்னா இதையும் சொல்லிடுறேன், நிறையா பேரோட பார்வை வந்து இவங்க 2 பேர் மேலே இருக்கும். காரணம் 60 பாயிண்ட்டுக்கு மேலே 2 மேட்ச் எடுத்திருக்காங்க அப்படின்னு. பட் இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக யோசிச்சிங்கன்னா இந்த கிரவுண்டில் சவுத் ஆஃப்ரிக்காவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்தியாவாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுற டீமோட பவுலிங் அட்டாக்கை தாக்கு பிடிக்க முடியாமல் 100 ரனில் அவுட் ஆகிருக்காங்க, 100-120 ரனில். அதனால் மிடில் ஆர்டரை நம்பியும் போக முடியாது. ஏதோ லக்கில் ஒரு கேட்ச் விட்டால் ஒரு 10 ரன் 20 ரன்ற மாதிரி அடிக்கலாமே தவிர்த்து பெரிய பெரிய ரன்ஸ் அடிக்க கஷ்டம். டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஆல்ரவுண்டரில் எடுத்துக்கிறது தான் வந்து பெட்ரு கனடாவில். இவங்க தரப்பில் பார்த்தோம்னா ஒரு மேட்ச் ஆடிருக்காங்க, அந்த மேட்ச் பார்த்துருப்பீங்க. அந்த மேட்ச் வந்து ஜெயித்தாங்க இதே கிரவுண்டில் பவுல் பண்ணி. கார்டன் வந்து 2 விக்கெட்டு, சனா விக்கெட் எடுக்கலை. அதுக்கப்புறமா சித்திக்கு லெக் ஸ்பின்னரு அவர் ஒரு விக்கெட் எடுத்தார், ஜஃபார் ஒரு விக்கெட்டு. நெக்ஸ்ட்டு ஹேலிங்கர் 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ இங்கேயுமே ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலர்ஸ் தான் அதிகமான பாயிண்ட்ஸ். இதில் பேட்டிங்னு பார்த்தோம்னா கிட்ட 49, அதுக்கப்புறம் ஸ்ரேயாஸ் மாவா 37, 2 கேட்ச் கிட்டத்தட்ட பிடிச்சாருன்னு நினைக்கிறேன். டாப்பு ஃபுல்லாமே காலி. ஸோ ஓவரால் பார்க்குறப்போ இவங்களோட பவுலிங் ஆல்ரவுண்டர் காம்பினேஷன் தான் ஒர்க் ஆகிருக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலர்ஸையும் அதுக்கப்புறமா மிடில் ஆர்டர் பேட்டர்ஸையும் ஓரளவுக்கு ரொட்டேட் பண்ணலாம் பாகிஸ்தான் டீமில். கனடா டீமில் மிடில் ஆர்டர் வந்து எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஒரு சில டீம்ஸில் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ டீமுன்றதை பார்ப்போம். இங்கே ஷாஹின் ஆஃப்ரிடி, நசீம் ஷா கேப்டன்ஷிப் கொடுத்துருக்கேன். ஏன்னா நசீம் ஷா நல்லாவே போல்டுக்கே பவுல் பண்ணுறாரு. ஹாரிஸ் ஷாஃபும் கண்டிப்பாக விக்கெட் எடுத்துருவார். அவர் போடுற பேஸுக்கு இந்த கிரவுண்டில் விக்கெட் கிடைக்கும். ஏன்னா ஆண்ட்ரிக் நாக்கியா தொடர்ச்சியாக விக்கெட் எடுக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இமாத் வசீம் எடுத்திருக்கேன்.
ஹேலிங்கர், அதுக்கப்புறம் கிட்டான், ஷ்ரேயாஸ் மாவா, இவங்க 2 பேர்த்த பற்றி முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்கேன். ட்ரா பண்ணிட்டு வேறு பிளேயர் எடுக்கனாலும் எடுத்துக்கோங்க. இங்கே ஃபகாஸ் ஜவானுக்கு பதிலாக சதாப் கான் வேணாலும் எடுத்துக்கோங்க. அவரும் தூக்கி போட்டு விக்கெட் எடுக்கனாலும் எடுக்கலாம். ஸோ இதான் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன். இவங்களுக்குள்ளே யார் வேணால் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ரிஸ்வான் பாபர் அசாம் கொடுக்காதீங்க. ஸோ எப்படினாலும் வந்து கொடுக்காதீங்க. ஏன்னா பேட்டர்ஸ் கஷ்டப்பட்டுருக்காங்க. எப்படியாச்சும் பவுலர்ஸ் வந்து விக்கெட் எடுத்துடுறாங்க. அதுவும் முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ ஃபேப்லோன் ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க. 2K டக்குன்னு ரெஃபரோட பயன்படுத்திங்க. ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணுறீங்க, டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5% வந்து ரியல் அமௌண்ட்டே கொடுக்குறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்பு. ஹெட்5லே நம்ம ஓரளவுக்கு டீம் போட்டால் ஜெயிக்கலாம். ஹெட்லேயே வந்து ஜெயிக்கலாம். ஸோ போன மேட்ச்சுக்கு முன்னாடி மேட்ச் நல்ல ஒரு வின்னு கிடச்சிச்சு. போன மேட்ச் பார்த்தோம்னா இந்த கேசவ் மகாராஜ் டெத்தில் போட்டு விக்கெட் எடுத்ததுனால ஒரு சில காண்டஸ் வந்து ரிவர்ஸ் ஆச்சு. ஸோ அது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவர் டெத்தில் போடுவார்னு எதிர்பார்க்கல. லாஸ்ட் ஓவரில் வந்து போல் பண்ணுவார்னு. ஸோ பார்ப்போம். இந்த மேட்ச் முடிஞ்ச அளவுக்கு நல்ல டீமாக கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கரெக்டான டெலகிராமை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்தியா vs USA மேட்சுக்கான வீடியோ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மேட்ச்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம். முன்னாடியே போஸ்ட் பண்ணால் யாருமே வந்து பெரிய அளவில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல. அதுவும் ஒரு கரெக்டு தான். ஏன்னா முன்னாடியே ஒரு மேட்ச் இருக்கப்போ அந்த மேட்ச்சுக்கு போஸ்ட் பண்ணுறது தப்பு தான். ஸோ மெதுவாகவே வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மேட்ச்சுக்கு வந்து நல்லாவே வந்து கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுங்கள். க்ளோஸாக யோசிங்க. லோ பர்சன்டேஜ் பிக்ஸாக ஒரு 2-3 பேர்த்த ஆட் பண்ணிங்கனாலே போதும். மற்றபடி பவுலர்ஸ் கேப்டன்ஸ் கொடுத்தாலே போதுமானதாக இருக்கும்.